Hey guys, welcome to the channel. இந்த சேனல் இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் இந்த சேனலோட கண்டென்ட்ஸ்லாம் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டெக் வீடியோஸ் பற்றி தான் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் யூடியூப்பில் வந்து டெக் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபேக் கண்டென்ட்ஸ் இருக்காது. ஏன்னா நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க கண்டென்ட்டை 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபேக் கண்டென்ட்ஸ் வராது. பட் பார்க்கும்போது உங்களுக்கும் அது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. அதனால் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் அதோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் போடுற வீடியோஸ்லாம் ரியலாக ஃபேக்கா அப்படின்னு. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா FPS கேம்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்ஸ், அதாவது ஃப்ரீ ஃபயர், PUBG அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து மொபைலில் விளையாடுவீங்க. பட் கம்ப்யூட்டரில் விளையாடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்பீடாக விளையாட முடியும். FPS கேம்ஸ்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் விளையாடும் போது ரொம்ப எஃபெக்டிவாக விளையாடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருந்தாலும் எப்படி கம்ப்யூட்டரில் விளையாடலாம்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி FPS கேம்ஸை கம்ப்யூட்டரில் விளையாடலாம் தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் FPS கேம்ஸ் இல்லை மொபைல் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு எமுலேட்டர் ஏற்றலாம். ஆனால் எமுலேட்டர் ஏற்றுனதுக்கப்புறம் கேம்ஸையும் நீங்கள் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணணும். ஸோ நிறைய டேட்டா தேவைப்படும். அண்ட் உங்கள் எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் PUBGலாம் விளையாடணுன்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதாவது ரேம், கிராஃபிக்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பட் நான் சொல்கிற மெத்தடுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தேவைப்படாது. அதே மாதிரி 57 MB தான் அந்த ஆப். நீங்கள் அதை கம்ப்யூட்டரில் ஏற்றுனீங்கன்னா போதும் உங்களால் ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியும். ஓகே, ஆல்ரெடி ரொம்ப பேசியாச்சு. நம்ம இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நான் சொன்ன அந்த 57 MB இருக்கிற ஆப்போட பேர் WormHole. மொபைலுக்கும் இருக்குது, பிசிக்கும் இருக்குது. மொபைலுக்கு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். பட் பிசிக்கு வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணும். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். இது வந்து WormHoleோட அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஒரு புது டேப் க்ரியேட் ஆகும். அந்த டேப் லோட் ஆகி முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் என் பிசியில். ஸோ நான் வந்து இதை வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு ஷார்ட்கட் ஐக்கான் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த ஆப். இந்த ஆப்பை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணுற வேலையை முடிச்சாச்சு. இப்போ மொபைலில் வந்து WormHole ஆப் ஏற்றணும். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிம்பிளாக உங்களுக்கே தெரியும் WormHoleன்னு சர்ச் பண்ணுங்கள். WormHole பிரிட்ஜ் பிட்வீன் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே அலோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அலோ பண்ணதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் ஆகும். இல்லை ஃப்ளோட்டிங் விட்ஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை எனேபிள் பண்ணி அலோ டிஸ்பிளே ஒரு அதர் ஆப்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த பாப்பப் போயிடும். பாப்பப் போனதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணுங்கள். அதை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்கன்னா பில்ட் நம்பர்னு இருக்கும். சில ஃபோனில் பில்ட் நம்பர் இருக்காது. பில்ட் நம்பர் இல்லாட்டி MI ஃபோன்ஸ்லலாம் MI வெர்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இல்லைனா விவோ ஃபோன்ஸில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று டொக்குன்னு ஒரு 7 வாட்டி தட்டுங்க. தட்டினீங்கன்னா யூஆர் நம்ம டெவலப்பர்னு ஒரு பாப்பப் வரும். அவ்வளோதான், நீங்கள் டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி USB டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தேடுங்க. அதை தேடி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோடனே வேறு ஒரு பாப்பப் வரும். அதுக்கு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், மொபைலில் பண்ணுற எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் மொபைலில் வந்து ஒரு USB டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வாங்க நம்ம மறுபடியும் கம்ப்யூட்டருக்கு போகலாம். ஓகே, கம்ப்யூட்டரில் வந்தால் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஆண்ட்ராய்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு மொபைல் அவ்வளோதான் வந்துடும். ரொம்ப சிம்பிளானவே தான். மொபைல் அவ்வளோதான் கம்ப்யூட்டரில் வந்துருச்சு. பட் சில பேருக்கு இந்த ஆப் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் ஸ்கிப்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு டிஸ்பிளே வராது. மொபைல் ஸ்க்ரீன் மிரர் ஆகாது உங்கள் கம்ப்யூட்டரில். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. சைடில் டூல்ஸில் வந்து கடைசியாக செட்டிங்ஸ் இருக்கும். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஹார்ட்வேர் ரெண்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து
ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே வரும். பட் சில பேருக்கு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். அப்படி ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு டிஸ்பிளே வந்துருச்சுன்னா நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஹார்ட்வேர் ரெண்டரிங்கை டிசேபிள் பண்ண வேண்டியது இல்லை. சில பேருக்கு கிரே ஸ்க்ரீன் வரும். அந்த கிரே ஸ்க்ரீன் வர்றவங்களுக்கு மட்டும் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் ஹார்ட்வேர் ரெண்டரிங்கை ஆஃப் பண்ணிக்கோங்க. மொபைலோட டிஸ்பிளே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்தோடனே நீங்கள் எப்படி மொபைல் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் யூஸ் பண்ணணும். அதில் நீங்கள் டச் பண்ணி நகர்த்துவீங்க, பட் இதில் வந்து கிளிக் பண்ணி நகர்த்தணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஏதாவது ஒரு கேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுறேன். கேம் ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடுச்சு. ஏன்னா கேம் லேண்ட்ஸ்கேப் மோடில் தான் இருக்கும். லோட் ஆகுது. லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லோடாகி முடிஞ்சதும் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் ஹெச்யூடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் வந்து ஹெச்யூடி. நீங்கள் எல்லா கேமுக்குமே இந்த மாதிரி இருக்கும். எஃபிஎஸ் கேம்ஸ்க்கு நீங்கள் இங்கே தான் வந்து கண்ட்ரோல்ஸை வந்து மாற்றிக்கணும். மேலே ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே டாட்ஸ் இருக்கும். அதுதான் கீ மேப்பிங் ஆப்ஷன். அதுக்குள்ளே போயிட்டுக்கோங்க. இது வந்து கண்ட்ரோல்ஸ் WASD. எனக்கு இந்த WASD வேணாம், அதுக்கு பதிலாக ஆரோஸ் வேணும்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ டபிள்யூ கிளிக் பண்ணி அதுக்கு பதிலாக என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டியை கிளிக் பண்ணி ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது ரைட் ஆரோவாக மாறிடும். அப்புறம் எஸ்க்கு டவுன், அப்புறம் ஏக்கு லெஃப்ட், இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ஷனையுமே மாற்ற முடியும். அந்த ஃபயர் பட்டன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபயர் பட்டன் மேலே வச்சுக்கோங்க. அந்த ஃபயர் பட்டன் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே தான் வந்து நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணும் போது உங்கள் ஃபோனில் டச் ஆகும். இப்போ வந்து ஷிஃப்ட் எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு போய் ஜம்புக்கு வச்சுக்கலாம். இது வந்து எல்லா பேசிக் கேம்ஸில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ், பிசி கேம்ஸில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ். இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்றபடி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ ஸ்கோப்புக்கு அங்கே ஒரு இது கீ இல்லை, அதுக்கு நம்ம கொண்டு வரணுன்னா மேலே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீன்றதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு வந்து ஸ்கோப் மேலே வைக்கணும். ஒரு புது கீ நீங்கள் கொண்டு வரும்போது அது வந்து எம்டியாக இருக்கும். அந்த கீக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு பட்டன் அசைன் பண்ணணும். உங்களுக்கு இப்போ என்ன பட்டன் அழுத்தினா ஸ்கோப் வேணுமோ அதை இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு கண்ட்ரோல் அழுத்தினா ஸ்கோப் வேணும், நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கீ மேலே குட்டியாக ஒரு எக்ஸ் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீ டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் வேணுமோ அந்தந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸை மாற்றிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஹெச்டியை சேவ் பண்ணிடுங்க. இப்போ கேம் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு மொபைல் கேம்ஸ் மட்டும் இல்லை, மொபைலில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே உங்களால் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் மொபைலில் என்னென்னலாம் ஆப் ரன் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்யூட்டர்லையும் ரன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும்னா மறக்காமல் சைபர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் ஒரு பிகினர், ஸோ எனக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.